இன்றைக்கு நம்ம அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வசனத்துக்கு நம்ம வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தினுடைய 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். Blessed are the merciful, for they shall be obtained mercy. இரக்கம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த வார்த்தைக்கு வேதத்தில் நிறைய வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காருண்யம், தயவு, அப்புறம் பார்த்திங்கன்னா கருணை, இதெல்லாம் இந்த மெர்சிங்கிற வார்த்தையினுடைய பேரலாக இருக்கக்கூடிய வேதத்தில் இருக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். இது ஒரு டிவைன் கேரக்டர். இயல்பாக மனுஷனிடத்தில் அவ்வளோ ஈஸியாக அதை பார்க்க முடியாது. இது ஒரு டிவைன் கேரக்டர். கிறிஸ்துவினுடைய அச்சடையாளங்களை தரிப்பவர்கள் தான் இதை ஃபாலோ பண்ண முடியும். நீங்கள் நினைக்கலாம், இயேசு கிறிஸ்துவே அறியாதவர்களும் நிறைய பேர் இரக்கம் பாராட்டுறாங்களே, நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். அதனால் அதற்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்டெண்ட் இருக்கும், இதுக்கு மேலே அவங்க பண்ண முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அந்த இரக்கத்தையே அவங்க தங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவாங்க. அப்படி தான் காரியத்தையும் நம்ம பார்க்குறோம். இதனுடைய இந்த வேர்டினுடைய இந்த இரக்கம் அப்படிங்கிற வார்த்தையினுடைய மெர்சி, இந்த வேர்டு மெர்சி இஸ் ரூட் வேர்ட் ஃபார் கரு அப்படிங்கிற வார்த்தையினுடைய மூல வார்த்தையிலிருந்து தான் இந்த மெர்சிங்கிற வார்த்தையை எடுத்திருக்கிறாங்க ஆங்கிலத்தில். அதே போல் ஹெப்ராயிக் அண்ட் அராமைக் கான்செப்டில் மெர்சி இட் இஸ் கம் ஃப்ரம் அவர் இன்னர் மோஸ்ட் பீயிங், உள்ளுக்குள்ளான மனுஷன்லேருந்து வெளிப்படக்கூடிய ஒரு உணர்வு இந்த மெர்சி, இந்த கருணை அல்லது இரக்கம் அப்படிங்கிற இந்த வார்த்தை. இரக்கம் பெறுவதனால் இந்த இடத்துல நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அதனால் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி. இப்போது காம்ப்ளிமெண்ட்டாக இதை கொடுக்கப்படுகிறது. இப்போ அது மாதிரி ஒவ்வொரு வசனங்களும் காம்ப்ளிமெண்ட்டாக பார்க்கலாம். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த இடத்துல இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அப்போ நம்ம எப்படி நம்ம இரக்கம் உள்ளவர்களா அப்படின்னு சொல்லி என்ன பேராமீட்டர், நம்ம இரக்கம் உள்ளவர்களான்னு சோதிக்கணும். அதே போல் நாம் என்ன பெறுகிறோம், யாரிடமிருந்து என்ன பெறுகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து இதை முடிக்கலாம். முதலாவதாக, நான் இரக்கம் உள்ளவனா, ஆம் ஐ எ மெர்சிஃபுல் பர்சன் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்த்தோம்னா எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு நம்ம ரொம்ப இரக்கம் உள்ளவர்களாக தோணும். யாருமே நான் இரக்கமே இல்லாதவன், நான் கொடூரமானவன் அப்படி யார் சொல்கிறாங்க? கறிக்கடை பாய் கூட நான் இரக்கம் உள்ளவர் தான் சொல்வார். இந்த பக்கம் கறியை வெட்டிட்டு வாட்டை துண்டாக்கிட்டு இந்த பக்கம் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவார், இரக்கம் உள்ளவர் தான். அதை தான் நம்ம வாங்கி சாப்பிட்றோம். இப்போ இரக்கம் அப்படிங்கிற அந்த வார்த்தை, நான் இரக்கம் இல்லாதவன் யார் சொல்லுவாங்க? யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்போது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் நாம் இரக்கம் உள்ளவர்களான்னு சொல்லி? இந்த இரக்கம்ங்கிற வார்த்தை அல்லது இந்த கேரக்டர் என்ன செய்யும்னா, டிவைன் கேரக்டர் என்ன செய்யும்னா, முதலாவதாக பலவீனர்களையும் ஏழைகளையும் குறைவு உள்ளவர்களையும் நோக்கி பார்க்கும். அவங்க அந்த பார்வையை அது மாதிரி இருக்கும். அது பார்க்கும்போதே பலவீனர்களே நம்மளோட குறைவானவங்க அப்படிங்கிற எண்ணத்தில் பார்க்கும். ஆனால் இது இரக்கம் இல்லை, இந்த மெர்சி இல்லைன்னு சொன்னால் எப்படி பார்க்கும்னா, கடவுள் அவங்கள அந்த இடத்துல வச்சுருக்காரு, என்னை இந்த இடத்துல வச்சுருக்காரு அப்படி மட்டும் பார்க்கும். நீங்கள் சிக்னல்லாம் நிறைய இடங்களில் பார்க்கலாம். நிறைய அதாவது பிச்சை எடுக்கிறவங்க, மற்ற இந்த கண்ணாடியை தொடச்சிட்டு காசு கேட்குறவங்க இப்படி இருப்பாங்க. அப்போ நம்ம என்ன யோசிக்கிறோம், அவங்க ஆண்டவர் அந்த இடத்துல வச்சுருக்காரு, நான் நல்லா படிச்சுட்டேன், முன்னேறிட்டேன், ஆண்டவர் என்னை இந்த இடத்துல வச்சுருக்காரு அப்படி மட்டும் நம்ம தாண்டி போவோம். ஆனால் இரக்கம் உள்ளவர்களுக்கு எப்படி தோணும்னா, இவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு தோணும். அப்படி தோணுனதுனால தான் நம்ம தெரசா போன்றவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில இந்த தன்னுடைய மொத்த லைஃபையுமே அவங்க கல்கட்டாவுக்கு வந்திருக்காங்க, ஒரு மிஷனரியாக வந்திருக்கிறாங்க. வந்த இடத்துல அவங்க நிறைய காரியங்களை செய்யணுங்கிறது எப்படி வந்திருக்கும்னா, கடவுள்கிட்டேருந்து அவங்க இரக்கம் பெற்றதுனால அவங்களுக்கு இது வந்திருக்கும். அப்போ அவங்க அதை பார்த்துட்டு அவங்களும் கடந்து போயிருக்கலாம். ஏன்னா இந்தியர்கள் கல்கத்தாவில் வசிக்கிறவங்க அங்கேயே இருக்கிறாங்க. இவங்க எங்கே செக்கிலேருந்து வந்தவங்க இங்கே வந்துட்டு இவங்க இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஏதாவது இந்த மக்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி தோன்றது இருக்குல்ல, இந்த உணர்வு தான் இரக்கம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே போல் இரக்கம் என்ன செய்யணும்னா, உடைந்த உறவுகளை உடைக்காது, உடைந்த உறவுகளையும் கட்டும். எப்படியாவது போகட்டும் அப்படின்னு இருக்காது. ஐயோ இது மாதிரி பிரேக் ஆயிடுச்சு, நம்ம அங்கே என்ன பண்ணலாம், நம்ம என்ன ஹெல்ப் பண்ணலாம் அப்படி தான் யோசிக்குமே தவிர, அது அவன் பேசினா இவன் பேசினா 2 பேரும் போயிட்டான் அவ்வளோதான் முடிஞ்சுப்போ அப்படின்னு இருக்காது. அங்கே தனக்கு ஒரு ரோல் இல்லைன்னாலும் உள்ளே இறங்கும், போய் நம்ம செஞ்சு பார்ப்போம், ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிற அந்த உணர்வு வருதில்ல, அது மெர்சி. இதெல்லாம் நமக்கு இருக்குதா அப்படின்னா நம்ம மெர்சிஃபுல் பர்சன் அப்படின்னு நம்ம யோசித்துக்கலாம். மன்னிப்பதற்கு முந்திக்கொள்ளும். அதே போல் பெறுவதை விட
கொடுப்பது நல்லது அப்படின்னு யோசிக்கும். ஏதாவது ஒன்று எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத விட நான் யாருக்காவது கொடுக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கும். ஒருத்தர் பிரியாணி பொட்டலத்தை சென்னையில் நாங்கள் வரும்போது சந்தித்தேன். ஒருத்தர் வாங்கிக்கிட்டே இருந்தார். வாங்கினா இத்தனை வாங்குறாரு அப்படின்னு பார்த்தா வாங்கி இந்த மாதிரி வயசானவங்க வாங்க முடியாதவங்க இருக்காங்களே, ஒருத்தர் கொடுக்குறாரு, இவர் வாங்கிக்கிட்டே இருந்தார். திரும்பி வாங்கினே இருக்கான் அப்படின்னு பார்த்தா அவர் என்ன செய்கிறாருன்னா வாங்கி கொஞ்சம் தவிக்கிறாங்கல்ல, கையை நீட்டி எட்டி அவங்களுக்கு கொடுக்குறாரு. அப்போ பார்க்கும்போது இவர் வாங்குற ஆள் மாதிரி தெரியுது, ஆனால் பின்னாடி இவர் கொடுக்குற ஆளாக இருக்கார். அப்போ இரக்கம் உள்ளவர்களுக்கு இந்த கேரக்டர் கண்டிப்பாக இருக்கும். அவங்க என்ன செய்வாங்கன்னா பெறுவதை விட நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற கை மேலே இருக்கணும் அப்படிங்கிறது அவங்க யோசிப்பாங்க. இப்போ யார் கை கீழே இருக்கிறது, யார் கை மேலே இருக்கிறதுனா உயர்ந்தவங்க யாருன்னா இப்படி இருக்கவங்க தான். அப்போ இது என்ன செய்யும்னா மன்னிக்க செய்யும், உறவுகள் உடைந்த உறவுகளை கட்டச் செய்யும், ஒரு சில நேரங்களில் அந்த உறவுகள் உடையாமல் பார்த்துக்கொள்ளும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆத்தும தாகம் உள்ளவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு சோல் மேலே அக்கறை இருக்கும். சோலுக்காக ஜபிப்பாங்க. யாரோ எக்கடோ கேட்டு போகிறாங்க, நாம் வாழுகிறோம் அப்படின்னு இல்லாமல் இந்த மெர்சி இருக்கிறவங்க, இரக்கம் இருக்கிறவங்க நாம் பெற்றதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு அவங்களுக்கு இருதயத்தில் சொல்லும். நம்ம ஒரு நல்ல ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்து நமக்கு ஒரு நல்ல பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டோம்னா இன்னொருத்தருக்கு அந்த பிரச்சனை வந்தால் நம்மையும் அறியாமல் அவங்களுக்கு போய் அந்த இதை சொல்லணும் சொல்கிறவங்க மாதிரி. அப்போ அவருக்கு அவர் என்னை கேட்கல, அவர் என் கூட பேசிக்கிட்டு தான் இருந்தார், அரை மணி நேரமாக இருந்தார். ஆனால் அவர் ஹார்ட் பிரச்சனை எனக்கு சொல்லவே இல்லை. எனக்கு தெரியும் அவர் சொல்கிறாரான்னு நான் பார்த்தேன், சொன்னால் நான் இதை சொல்லலான்னு இருந்தேன். அப்படி நம்ம வெயிட் பண்ணோம்னா நம்ம அந்த க்ரைட்டீரியாவில் வரலை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போது கிரைஸ்ட் மாடல் மெர்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணார்னா, கிரைஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணார். ஒன்று பார்த்தார், 2வது உணர்ந்தார், 3வது உதவினார். இந்த 3 அவர்கிட்ட இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதே அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணணும்னா யூ மஸ்ட் see the need, யூ மஸ்ட் feel the compassion, do something to the needful. நம்ம முதல்ல பார்க்கணும், அந்த பார்வையில் பார்க்கணும். ஒரு மாணவர் வந்தார், ரொம்ப ஏழ்மை குடும்பத்தை சேர்ந்தவன், நான் படிக்கிறதுக்கு எனக்கு காசு இல்லை, இந்த டிக்ஷனரியை விற்று தான் நான் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். எங்கள் அந்த பள்ளியில் கேட்கும்போது எல்லாரும் சொன்ன பதில் என்னென்னா, எங்கள் வீட்டில் டிக்ஷனரி இருக்குது, இந்த டிக்ஷனரி என்கிட்ட இருக்குது. அவர் ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரியை நல்ல ஒரு பேக்கேஜாக விற்கிறார், பெருசாக ஒரு 4-5 வால்யூம் இருக்குது அதிலே. இது எல்லாம் எங்ககிட்ட இருக்குது, எங்கள் பிள்ளைங்க படித்து முடிச்சுட்டாங்க, நான் மொபைலில் தட்டினேன்னா உடனே எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருவோம். இப்படி தான் சொல்கிறாங்க. அவர் எதற்காக அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் விற்று அந்த காசில் தான் நான் படிக்கணுன்றார், அந்த காசில் தான் நான் ஃபீஸ் கட்டணுன்றார். இப்போ நம்ம பார்க்குறதுல அந்த டிக்ஷனரியை மட்டும் பார்க்குறோம், இது என்னிடத்துல இருக்குது, இது எனக்கு தேவைப்படலை அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இயேசு கிறிஸ்து பார்த்த பார்வையில் பார்க்கலை அப்படின்னு அர்த்தம். இரக்கம் அப்படிங்கிறது என்ன பார்க்கும்னா, இவனுக்கு இந்த பொருள் தேவை, எனக்கு அந்த பொருள் தேவையில்லை, அப்போ இவனுக்கு அந்த பொருள் தேவைக்கான காரியத்தை நான் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கறது தான் பார்க்கறது. நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், மத்தேயு 14:14 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். இயேசு திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாயிருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களை கண்டு மனதுருகி சொஸ்தமாக்கினார். 3 ஸ்டெப் அங்கே பார்க்குறோம். பார்க்குறாரு, மனதுருகிறாரு, பார்த்த உடனே கம்பேஷன் வருது. பார்க்குற பார்வை விதமாக தான் கம்பேஷன் வரும். பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் கம்பேஷன் வந்துடாது. அந்த கம்பேஷன் அதாவது காது உள்ளவன் கேட்க கடவன் ஆண்டவர் சொல்லார். கண் இருக்கிறவன் பார்க்கட்டும், காது உள்ளவன் கேட்டு. எல்லாருக்கும் தான் 2 காது இருக்குது, ஆனால் வசனத்தை நம்ம கேட்கறது இல்லைல்ல. காது உள்ளவன் மாதிரி இது, அந்த பார்வை தனி ஒரு வியூ. அது மாதிரி இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாருன்னா, இயேசு திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களுக்கு அற்புதங்களை செய்கிறார், அவர்கள் வியாதிகளை சுஸ்தமாக்குகிறார். அதே போல் இன்னொரு வசனத்தையும் கூட நம்ம பார்க்கலாம். மார்க் 6:3 அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருந்தபடியால் அவர்கள் மனதுருகி. அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் முதல்ல என்ன செய்கிறார்னா பார்க்குறாரு. இந்த பார்க்கும் விதமாக பார்ப்பது தான் மெர்சியினுடைய முதல் அடையாளம். பார்க்கும் விதமாக பார்க்கிறது. இப்போ உதாரணத்திற்கு நம்ம ஒரு சில காரியங்களை பார்க்குறோம், மேலோட்டமாய் பார்க்குறோம், அந்த நீடு என்னங்கிறத நம்ம ஆழமாய் பார்ப்பது மெர்சியினுடைய அடையாளம், இந்த இரக்கத்தினுடைய அடையாளம். அப்போ இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொன்னால்
முதல்ல இந்த இரக்கம்ங்கிறது முதல்ல நம்ம இரக்கம் செய்வதற்கான பார்வையை கொண்டு வரும். நம்ம அதன்படி பார்த்தால்தான் அதன்படி நம்ம மனதுருகுவோம், அதன்படி ஆக்ஷனில் இறங்குவோம். ஒரு வசனத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். அந்த நம்ம அறிந்த ஒரு பகுதி தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நல்ல சமாரியனை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது லூக்கா 10ஆம் அதிகாரம் 33, 34, 33 முதல் பகுதியும் 34 கடைசி பகுதியும் பார்க்கலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதை நம்ம வாசிக்கலாம். படிங்க. கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். 10:33. பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி. இந்த இடத்துல அப்படியே கிறிஸ்துனுடைய மாடலை பார்க்குறோம். அவனை முதல்ல பார்க்கும் விதம் 3 பேர்ட்டும் வித்தியாசம் இருக்கு. ஒருத்தன் தன்னுடைய டியூட்டியை பார்க்குறான், ஒருத்தன் தன்னுடைய லெவலில் பார்க்குறான். நம்ம இறங்கி பண்ண முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இவன் பிரயாணமாய் போகிறான். ஆக்சுவலாக இவன் தான் பார்க்காம போகணும், அவங்க 2 பேர் தான் பார்த்துருக்கணும். அந்த பார்க்காம போகிறவன் தன்னுடைய ரூட்டு வேற, இவன் போகிற டாஸ்க் வேற. இவன் பிரயாணமாய் போகிறான், இவன் நடுவில் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் இவன் தான் பார்க்குறான், கண்டு அவன் மேல் மனதுருகி அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா அவனை பராமரித்தான். அவனுக்கு உரிய காரியங்களை 34 கடைசி பகுதியில் பராமரிக்கிறான். அப்போ பார்வை என்பது அந்த செயல்பாட்டுக்கான, அதாவது மனதுருகுவதற்கான ஒரு பார்வையை அவன் வைத்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். என்ன இரக்கத்தை எப்படி நம்ம பெறுகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம இரக்கம் உள்ளவர்களா என்பதை பார்த்தோம். தேவனுடைய ஸ்டைல் ஆஃப் மெர்சி பார்த்தோம். ஆண்டவர் சொன்ன உதாரணத்திலிருந்து நீங்கள் இப்படி நீயும் போய் அப்படியே செய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்வார். நமக்கு தான் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது நாம் என்ன இரக்கத்தை ஆண்டவரத்துலேருந்து பெறுகிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தேவனே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே. அப்போ ஆண்டவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அப்போ அதாவது யார் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை இழந்ததற்காக வருத்தப்படாதவங்க ஐஸ்வர்யவான்கள். அது இழந்ததற்கான வருத்தம் அவங்களுக்கு இல்லைன்னா அவங்க அதை குறித்து அவங்க நிறைவாக இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். உதாரணத்திற்கு நீங்கள் பல லட்சங்கள் வச்சுருக்கீங்க, போகும்போது ஒரு 10 ரூபா நோட்டோ ஒரு 50 ரூபா நோட்டோ கீழே விழுந்துருச்சுன்னா நீங்கள் தாண்டி போவீங்க. எடுக்க முடியாத சூழல்னு வச்சுங்க, நீங்கள் தாண்டி போவீங்க. ஆனால் நம்ம அதை தாண்டி போகாத, நீங்கள் பல கோடி அதிபதியாக இருந்தாலும் அது என்னுடையது, நான் எடுத்தே தீரணும்னு ஜம்ப் பண்ணி குதிச்சோம்னா நமக்கு இன்னும் அந்த ஐஸ்வர்யவான் மனநிலை வரல அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஐஸ்வர்யவான் மனநிலை அப்படின்னு சொன்னால் என்னென்னா, ரைட், ஓகே, அவ்வளோதான், எனக்கு இருக்குது, போதும் அப்படின்னா இழப்பை குறித்து கவலைப்பட மாட்டாங்க. இப்போ நாம் ஒரு சில நேரத்தில் இரக்கம் செய்கிறோம், அந்த இரக்கத்திற்கு அவர்கள் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளாவிட்டால் உடனே நம்ம என்ன செய்கிறோன்னா அப்படியே நம்ம உள்ளுக்குள்ளே பொங்கிடுறோம். உனக்கு போய் உதவி செஞ்சேன், இதை செஞ்சே இருக்கக்கூடாது, அப்பயே என் ஒய்ஃப் சொல்லிச்சு, இப்படி நம்ம நிறைய காரியங்களை அடுக்கிறோம். காரணம் என்னென்னா, நம்ம ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் இரக்கத்தில் கொஞ்சம் இரக்கம் போனோன்னே தீர்ந்து போச்சு நம்மகிட்ட. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். அப்படிங்கிறதுனால எத்தனை முறை இடறினாலும் எத்தனை முறை சறுக்கினாலும் அவர் மறுபடி மன்னிப்பை நமக்கு கொடுக்கறதுக்கான ஐஸ்வர்யவானாக இருக்கிறார். நம்ம ஐஸ்வர்யவான் இல்லாதனால நம்மளால் கொஞ்சம் தீர்ந்துருது, நம்முடைய மெர்சி கொஞ்ச நாளில் அப்படியே தீர்ந்துருது. தீர்ந்து போனோன்னா நம்ம வருத்தப்படுகிறோம், தீர்ந்துருமோங்கிற பயம் வேற நம்ம இடத்துல இருக்குது. ஆனால் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் தான் உங்களுடைய தகப்பன், என்னுடைய தகப்பன். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய். அப்போ இரக்கம் பெறுகிறவர் யார்கிட்டேருந்து பெறுகிறோம் அப்படின்னு சொன்னால், நாம் இரக்கத்தை பெறுகிறோம். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள்னா யார்கிட்டேருந்து இரக்கத்தை பெறுகிறோம்னா, மறுபடி நம்மை போன்ற மனிதரிடத்துலேருந்து அந்த இரக்கத்தை நம்ம பெறுகிறது இல்லை. ஏன்னா அவங்க நம்மை போல தான் இருக்காங்க, நம்மை போல தான் இரக்கம் குறைஞ்சிருச்சுன்னா வருத்தப்படுவாங்க. ஆனால் நீங்களும் நானும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள இடத்துல நாம் இரக்கத்தை பெறுகிறோம். இன்னொரு இதனால் நம்ம பெற்றுக்கொள்ளுகிற காரியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். நீதிமொழிகள் பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இந்த இடத்துல ஒரு அருமையான வசனம், கடவுளுக்கு நம்ம கடன் கொடுக்க முடியும். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கர்த்தருக்கு கடன் கொடுக்குறோம். நம்ம எவ்வளோ பெரிய ஆள் பாருங்க. நம்ம யாருக்கு கடன் கொடுக்குறோன்னா, கடவுளுக்கு கடன் கொடுக்குறோம். நம்மை போல் அவர் கண்டுக்காமல் இருக்கிறது இல்லை. நீ டைரெக்டாக என்கிட்ட தரலப்பா, என்கிட்ட கொடுத்த அப்படின்னு அவர் சொல்கிறது இல்லை. அவர் என்ன செய்கிறாரா, அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். அப்போ ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்குறான்னா, அப்போ அவர் என்ன செய்கிறாரு, என்னை போன்ற
நான் படைத்த ஒரு சகோதரனுக்கு இவன் அவனைப் போல இறங்கி உதவி செய்கிறான், அப்போ நான் அவனால் திருப்பி கொடுக்க முடியல, நான் அவனுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்னா திரும்ப தருகிறார். அப்போ இதிலிருந்து நாம் என்ன யோசிக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த சகோதரனுக்கு நான் ஒன்றை செய்கிறேன்னா இந்த சிறுமையானவர்களுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் அப்படிங்கிற ஸ்டைலில் தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இதை ஆண்டவர் நேரடியாக அவனுக்கு தரட்டும், அவன் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொள்ளட்டும், அவன் வாங்கி கொள்ளட்டும் என்பது ஆண்டவருடைய ஸ்டைல் இல்லை. ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கு செய்கிறீங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, நான் டைரெக்டாக எனக்கு அவனுக்கு கொடுக்க முடியும்பா, ஆனால் நீ கொடுக்குறத நான் விரும்புகிறேன் என்பது தான் ஆண்டவருடைய நம்மை ஆண்டவர் பயன்படுத்துகிற விதமாக இருக்குது. அப்போ இரக்கம் பெருகிறது எப்படி பெருகிறோன்னா, நாமும் நம்முடைய நிறைவிலிருந்து கொடுக்கல, நாமே கம்மியாக தான் இருக்கிறோம், ஆனாலும் ஏழைக்கு நம்மளை விட ஒருத்தன் குறைவாக இருக்கிறான், அவனுக்கு கொடுக்குறோம். ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆண்டவரோட குறைவாக இருக்கும் நமக்கு தருகிறார். அப்போ ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த இரக்கம் என்பது நம்முடைய கன்சர்னை எப்படி மாற்றுகிறதுன்னு சொன்னால், நமக்கு விடுதலையை தருகிறது. நம்முடைய இருதயத்தில் கசப்பு, வைராக்கியம், கோபம், எரிச்சல் இதெல்லாம் பிரேக் பண்ணி கொடுக்க செய்கிறத பார்க்கலாம். அடுத்து இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், வித் த மெர்சிஃபுல் யூ வில் ஷோ யுவர் செல்ஃப். யார் தயவுள்ளவங்களுக்கோ அவங்களுக்கு ஆண்டவர் தயவுள்ளவராக இருக்கிறார். உத்தமனுக்கு தான் ஆண்டவர் உத்தமனாக இருக்கிறார், இறங்குகிறவனுக்கு தான் ஆண்டவர் இறங்குகிறவனாக இருக்கார். கல் நெஞ்சக்காரனுக்கும் ஆண்டவர் உத்தமனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஸ்டைலில் வந்து அவன் ஃபாலோ பண்ணலை. அப்போ இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில், ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். ஆண்டவருடைய இரக்கம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யான்னு சொன்னேன், அவரது வந்து அன்லிமிட்டெட். எப்போதுமே நம்ம வந்து இந்த அன்லிமிட்டெட் அதிகமாக விரும்புகிறோம் எல்லா இடத்துலையுமே. மீல்ஸில் கூட சரி, லிமிட்டட் மீல்ஸ் அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. இன்னொரு ஒரு பவுலில் கொண்டு வந்து ஒயிட் ரைஸை வச்சுட்டு அதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணான்னு வச்சுங்க, அந்த சர்வர் மேலே அந்த ஹோட்டல் மேலே நமக்கு ஒரு கோவம் வருது. அதே மாதிரி டேட்டா பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பீரியடு முடியும் போது அப்படியே குறைச்சிக்கிட்டே வருவான். திருட்டு பயிலுவேன், அந்த பயிலுவேன், இந்த பயிலுவேன், நம்ம என்ன செய்கிறோம், அவங்கள திட்டுறோம், காசை வாங்கிட்டு அப்படியே குறைச்சிக்கிட்டே வரான். அதுவே அன்லிமிட்டட்னு வச்சுங்க, சந்தோஷமாக இருப்போம். இந்த இரக்கத்துலையும் அப்படி தான். ஆண்டவர் எப்படின்னா ஐஸ்வர்யம் உள்ளவர். இரக்கத்தில் பார்த்திங்கன்னா அவர் வந்து ரொம்ப இருக்கார், அதனால் அவருக்கு குறையிறதே கிடையாது. அவர் அன்லிமிட்டடை தான் அவர் வச்சிருக்கிறாரு. அந்த வச்சிருக்கிறது தான் நம்மகிட்டையும் இயல்பாக விருப்பத்தை நமக்கு எப்படி இருக்குது, அன்லிமிட்டட் தான் விரும்புகிறோம். அது மாதிரி இரக்கத்தையும் அவர் அன்லிமிட்டடாக தான் வைத்திருக்க விரும்புகிறார். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கலாம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை பார்த்தீங்கன்னா, நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அன்லிமிட்டெடு, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. முடிவில்லைன்னா முடிஞ்சிடாது, தீந்துராது. காரணம் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னாக இருக்கிற இரக்கத்தில். காரணம் அந்த மாடலை தான் நம்ம ஃபாலோ பண்ண சொல்கிறார். ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். அந்த அன்லிமிட்டடான போதும் அப்படின்னு சொல்லி நிறுத்தாமல் அவங்களுடைய கேரக்டருக்கு ஏற்றார் போல் நம்ம இரக்கத்தை மாற்றிக்கொள்ளாமல் இருப்பது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா தேவனுடைய இரக்கத்தை நம்ம ஃபாலோ பண்ணுகிற. இந்த வசனத்தினுடைய இன்னொரு பகுதி ரொம்ப அழகான பகுதி பார்த்திங்கன்னா, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலை தோறும் புதிதாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் புதிதான ஒரு இரக்கத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். நேற்றைக்கு கொடுத்த ஸ்டைலில் ஆண்டவர் இன்றைக்கு தரல, இன்றைக்கு கொஞ்சம் புதிதாக ஆண்டவர் தருகிறார். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாள் காலையிலும் அது புதியது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நாமும் கூட பார்த்திங்கன்னா இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், நம்ம மிகப்பெரிய கோடீஸ்வரன்னு வச்சுங்க, நேற்று அணிந்த சட்டையை இன்றைக்கி அணியலை, ஒவ்வொரு நாளும் புது புது ட்ரெஸ்ஸுனால் நமக்கு எப்படி இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் புதுசு, அப்படி எடுத்து புதுசாக போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி ஆண்டவர் இரக்கத்திற்கு ஒரு புதிய காரியங்களை தருகிறார். அடுத்தது இரக்கம் நமக்கு என்ன தருகிறதுன்னு சொல்லி பார்த்து நம்ம ஜெபிக்கலாம். இரக்கம் நமக்கு ரட்சிப்பை தருகிறது. நம்ம இரக்கம் பெறுவார்கள்னு சொன்னோம்ல, அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். தீத்துவுக்கு பவுல் எழுதின நிருபத்தினுடைய 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மளை சேவ் பண்ணலை, ரட்சிப்பை கொடுக்கல, இரக்கத்தின்படி, தமது இரக்கத்தின்படி நமக்கு மறு ஜென்ம முழுக்கை கொடுத்திருக்கிறார். இன்னொரு வசனம் அதற்கு ஆதாரமான ஒரு வசனத்தை பார்க்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி
தமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். சங்கீதக்காரன் கூட பாவம் செய்த பிறகு 51ஆம் சங்கீதத்தில் முதல் வசனத்தில் இப்படி சொல்லுவான், தேவனே உமது மிகுந்த கிருபையின்படி எனக்கு இரங்கும். ஆண்டவர் நமக்கு பாவ மன்னிப்பை இந்த இரக்கத்தின் வழியாய் தருகிறார். ஆண்டவர் நமக்கு மறு ஜென்மத்தை, அதாவது மறுபடி பிறக்கிற அனுபவத்தை தம்முடைய இரக்கத்தின்படி தருகிறார். நம்முடைய நீதியின்படி அல்ல, நாம் சொன்னதற்காக அல்ல, நாம் செய்ததற்காக அல்ல. இரக்கம் இருக்கவங்க நம்ம என்ன இரக்கத்தை பெறுகிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். இரக்கம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய கடினமான பாதையை, டஃப்பான நம்முடைய சூழ்நிலையை இரக்கம் என்ன செய்யும்னா கொஞ்சம் தேவன் விரும்புகிற விதமாக சாஃபன் பண்ணி கொடுக்கும். டஃப்பான நம்முடைய மனநிலை, கடினமான மனநிலை, எதை பார்த்தாலும் எரிச்சலும் கோபமாக இருக்கிறது, மற்றவங்க மேலே கன்சர்ன் பண்ணி நம்ம ஒரு சில காரியங்களை செய்யும்போது இயல்பாக நம்ம என்ன செய்வோம்னா கொஞ்சம் நன்றி உணர்வு உள்ளவர்களாக மாறுவோம். நம்முடைய இருதயம் ஒரு சாஃப்ட் நேச்சரை கொண்டு வரும். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்முடைய கசப்பிலிருந்து நம்ம விடுதலை ஆகும். எரிச்சல், கோபம், வைராக்கியம் இது மாதிரி இருந்து நமக்கு விடுதலையாகும். ஒரு வசனத்தை நம்ம வாசித்துட்டு நம்ம ஜெபிக்கலாம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் முதல் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, எல்லா கிருபையும், ஃபாதர் ஆஃப் ஆல் மெர்சிஸ், ஆண்டவர் ஃபாதர் ஆஃப் மெர்சிஸ் அண்ட் காட் ஆஃப் ஆல் கம்ஃபர்ட்ஸ், எல்லா கிருபைகளுக்கும், எல்லா இரக்கங்களுக்கும், எல்லா ஆறுதலுக்கும் ஆண்டவர் மட்டும்தான் மொத்த குத்தகைதாரராக இருக்கிறார். அப்போ அவரிடத்திலிருந்து தான் நம்ம இதை பெறுகிறோம். அவரிடத்துலேருந்து தான் நம்ம பெறுகிறோம். நம்ம கன்க்ளூட் பண்ணி முடிக்கலாம். இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அப்போ இரக்கம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், மெர்சி இஸ் காட்ஸ் கேரக்டர், ஆண்டவருடைய குணாதிசயங்களில் ஒன்று. இரக்கம் நமக்கு மறு ஜென்மை முழுக்க தருகிறது, நமக்கு புதிய வாழ்க்கையை தருகிறது. அதனால் அவர் ஸ்டைல் படியே நம்ம அந்த இரக்கத்தை ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கை என்னவா மாறுகிறதுனா, நாமும் இயல்பாக தேவனை போன்ற குணாதிசயங்களை பெற ஆரம்பிக்கிறோம். படிப்படியாய் வளர்கிறோம். தேவன் மன்னித்தது போல நீங்களும் மன்னிங்க. அப்போ கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அப்போ தேவன் என்ன ஸ்டைலில் வச்சுருக்கிறாரோ அந்த ஸ்டைலில் நம்ம டிவைன் ஸ்டைலில் நம்ம மாற ஆரம்பிக்கிறோம். அதே போல் நம்மிடத்தில் இரக்கம் இருக்கும்போது மட்டுமே நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்கிற அந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் பாக்கியவான்கள் ஆக வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய குணாதிசயங்களில் ஒன்றாகிய இரக்கம் நம்மிடத்தில் இருக்கும்போது நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், நாம் இரக்கம் பெறுகிறவர்களாக இருக்கிறோம். we are blessed, we are merciful. அப்போ நம்ம மெர்சிஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தையினுடைய ஒரு அருமையான ஒரு சத்தியம். இந்த மலைப்பிரசங்கம் என்பது நிறைய பேருக்கு பிடிக்கும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்க நிறைய பேருக்கு பிடிக்கும். ஆனால் அதன்படி வாழுகிறது ரொம்ப டஃப்புங்கிறதுனால அவங்க பார்க்குற கிறிஸ்தவர்கள் வாழலை இதன்படி. மகாத்மா காந்தி அப்படி தான் சொன்னார், எனக்கு மலைப்பிரசங்கத்தை ரொம்ப பிடிக்கும், செர்மன் ஆன் மவுண்ட்டுங்கிற காடினுடைய வேர்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அதன்படி வாழுகிற ஒரு கிறிஸ்தவரை நான் பார்க்காதனால அது எனக்கு பிடிக்கல. அது என்ன பிடிக்கலன்னா கிறிஸ்தவம் எனக்கு பிடிக்கல. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட். மலைப்பிரசங்கம் ரொம்ப பிடிக்கும், கிறிஸ்துவனுடைய போதனைகள் பிடிக்கும், ஆனால் அதன்படி ஒருத்தரும் வாழலை. அதன்படி வாழாத அந்த கிறிஸ்தவத்துக்கு நான் ஏன் போகணும்? அப்போ காந்தியடிகளை கிறிஸ்தவராக மாற்றாத போதனைகள் நம்மிடத்தில் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால அமையும் என்றால், நாம் வாழுகிற பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய காந்திகளை இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக நம்ம நடத்தலாம். நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஒருவேளை நம்ம பகிர்ந்து கொண்ட இந்த வார்த்தைகள் படிப்பதற்கும் தியானிப்பதற்கும் எளிமையாக இருக்குது, ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுவதற்கு கொஞ்சம் இயேசு கிறிஸ்துவனுடைய மாடல் என்பதனால, அதே ஸ்டைலுங்கிறதுனால, என்னை பின்பற்றுகிறவன் சிலுவை எடுத்துக்கொண்டு தான் வரணும்னு சொல்லி ஆண்டவர், அதுவும் அனுதினமும் தன்னுடைய அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் இந்த மெர்சிக்கு பொருந்தும், இந்த இரக்கத்திற்கு பொருந்தும். ஒருவேளை நம்ம யோசித்து பார்க்கலாம், ஆண்டவரே நான் இரக்கமுள்ளவன் நான் இருக்கும்போது நிறைய குடும்பங்களை நான் கட்டியிருக்க முடியும், நிறைய கசப்புகளை, வைராக்கியம், எரிச்சல், கோபம் இதெல்லாருந்து நான் விடுதலை பண்ண முடியும், என்னுடைய உறவுகளுக்குள்ளாக நான் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வந்திருக்க முடியும். இரக்கம் இல்லை, அதனால் நான் அழிந்து போகிற ஆத்மாவுக்காக கூட நான் அதிகமாக ஜெபிக்கிறது இல்லை, நான் என்னை மட்டுமே செல்ஃப் சென்டர்டாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போ இரக்கம்ங்கிறது இயேசு கிறிஸ்து என்னை பார்த்தது போல நானும் பார்க்க எனக்கு உதவி செய்யும் அப்படின்லாம் இந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கீங்க, ஞாபகப்படுத்தியிருக்கீங்க. இதன்படி ஒருவேளை நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேன், என்னை நிறைவுள்ளவன் ஆக்கும். பரிசுத்த ஆவியானவர் என்கிற நிறைவு வரும்போது என்னுடைய குறைவுகள் எல்லாம் மாறிப்போகும். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும் என்பது போல என்னுடைய இரக்கத்தில் ஐஸ்வர்யமாக இருக்கிற நீர் என்னிடத்தில் எனக்கு கொஞ்சம் தாங்க, நானும் இரக்கத்தை பெறுகிறேன், நான் இரக்கமுள்ளவர்களாக இருந்து பாக்கியவான் பட்டியலில் சேர்ந்து கொள்கிறேன். நல்ல தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியின் காலை நேரத்தில்
மீண்டும் ஒரு முறை ஆண்டவரே உமது சத்திய வார்த்தைகளை கொண்டு எங்களை உற்சாகப்படுத்தினீர். சத்திய வார்த்தைகளை கொண்டு எங்களுடைய இருதயத்தின் ஆழத்தை நாங்கள் அறிந்து கொள்ள நாங்களே அந்த கண்ணாடி முன் நின்று பார்ப்பது போல எங்களுக்கு உதவி செய்தீர். ஆண்டவரே, அதற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தருடைய பெரிதான கிருபை, பெரிதான இரக்கம், பெரிதான தயவு ஆண்டவரே, பாக்கியவான்கள் பட்டியல்ல இரக்கம் நாங்கள் செய்வதனாலும் இரக்கத்தை உம்மிடத்திலிருந்து பெறுவதனாலும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. துதிகன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.